இன்றைக்கி நெத்திலாஸ் கிச்சனில் எக் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. வந்து ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறமா வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி போண்டா மாவு பதத்துக்கு நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம போண்டா போட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பக்கமாக வந்து கலர் மாறினதும் நம்ம எல்லா போண்டாவையும் வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் போண்டா வந்து கலர் மாறினதும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டை போண்டாலாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ சாஃப்டான முட்டை போண்டாலாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஈவினிங் டீயோடு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.